அப்படியே சாப்பிடலாம், ஒண்ணுமே இதுக்கு தேவையில்ல. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நான் இப்போ உங்களுக்கு கோதுமை குருணை, அதாவது கோதுமை வந்து முழு கோதுமை இல்லை, அந்த குருணையாக இருக்கும். சிலது வந்து நல்ல இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் எப்படினாலும், அதாவது இந்த நம்ம ரவை உப்புமா செய்வோம்ல அந்த சைஸ்லையும் இருக்கும், பொடிசாவும் இருக்கும், இந்த சைஸ்லையும் இருக்கும். நான் வாங்கியிருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கு. கோதுமையில பிரியாணி செய்ய போகிறேன் நான். இப்போ கோதுமையில வந்து நம்ம உப்புமா கிண்டி சாப்பிடலாம், அப்புறம் வந்து கோதுமை கிச்சடி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இப்போ வந்து நான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு வெஜிடபிள் பிரியாணி, கோதுமை வச்சு நம்ம ரைஸ் பாசுமதி ரைஸ் வச்சு செய்வோம்ல அதே மாதிரி நான் வந்து கோதுமை குருணையில பிரியாணி செய்ய போறேன். இது வந்து கோதுமை வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்ல, அதுவுமே நீங்க நிறைய எடுக்கக்கூடாது. கோதுமையில உள்ள அந்த கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு வந்து நம்ம கம்மியாக தான் கோதுமை அந்த எடுப்போம், வெஜிடபிள் நிறைய இருக்கும், ஃபைபர் வந்துடும். அதனால வந்து இது வந்து ஒரு பிரியாணி மாதிரி செய்ய போறேன். அது பிரியாணிக்கு வந்து என்னெல்லாம் தேவை அப்படின்னு உங்களுக்கு, ரைஸ் நம்ம நிறைய எடுத்தா நமக்கு சுகர் கூடும். ரைஸுமே வந்து குவான்டிட்டி கம்மியா எடுத்து வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்டா நமக்கு வந்து சுகர் லெவல் கூடாது. அதே மாதிரிதான் கோதுமையும், கோதுமையிலும் நீங்க வந்து அதுக்காக நிறைய எல்லாம் எடுத்துடக்கூடாது. நீங்க கொஞ்சம் கோதுமை எடுத்து வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலா இருக்கும். நம்ம ரைஸை விட இது பெட்டர். அதனால நான் வந்து இதுல வந்து உங்களுக்கு பிரியாணி செய்யறேன். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு பெஸ்ட் உணவு. இப்போ இது வந்து நான் வந்து ஒரு இந்த பாருங்க, இந்த கிளாஸ்ல வந்து ஒரு 3/4 கிளாஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து காலையிலேயே 6 மணிக்கே நான் வந்து இதை வந்து ஊற வச்சுட்டேன். நீங்க வந்து எவ்வளவு சீக்கிரமா ஊற வைக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு குக் பண்ற டைம் வந்து கம்மியாகும். தேவையான பொருட்கள் இந்த பாருங்க, பீன்ஸ் ஒரு 4 பீன்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ப்ரோக்கோலி, இது வந்து சின்னதா, இதை கூட கொஞ்சம் பெருசா கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். இது பாருங்க மஷ்ரூம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கேபேஜ் முட்டைக்கோஸ், இது வந்து கேரட். இவ்வளவு பொருள் இருக்கட்டும், இவ்வளவு வெஜிடபிள்ஸ் நீங்க போட்டுக்கோங்க. இது பெரிய வெங்காயம், அதாவது பல்லாரி வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4 வெள்ளைப்பூடு, இந்த ஒரு சைஸ், அதாவது 1 இன்ச் சைஸ்ல வந்து இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன். 5 பச்சை மிளகாய். இது வந்து புதினா இலை கொஞ்சம் வச்சிருக்கேன். நாங்க வளர்க்குற இந்த தொட்டியில மல்லி இலை வளர்க்குறோம். இதுல இருந்து எடுத்து நம்ம வந்து கோதுமை பிரியாணி செய்ய போறோம். இந்த பாருங்க எடுத்தாச்சு. நீ இதை கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோங்க. ஃப்ரெஷ்ஷா நம்ம தோட்டத்துல இருந்து நம்ம வளர்க்குற மல்லி இலையை எடுத்து சாப்பிட போறோம். இதே மாதிரி நீங்களும் வந்து உங்க வீட்டில் சின்ன தொட்டியில வச்சா போதும். மல்லியை வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஒரு டிஷ்யூல வச்சுட்டு ஒரு என்னது இது மாதிரி உரல் வச்சு இப்படி கொஞ்சம் நசுக்குனீங்கன்னா அதை போட்டால் நல்லா அழகாக வளரும். நீங்கள் வந்து கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இதே மாதிரி சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்டிசைட்ஸ் ஒன்றும் இருக்காது. நம்ம வளர்த்து நம்மளே சாப்பிடும் போது நமக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். பெருஞ்சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கிராம்பு, ஏலக்காய், மஞ்சள் பொடி, உப்பு, ஸ்பைசஸ் 7 ஸ்பைசஸ் இருக்கு, அந்த பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டுக்கிடுவோம். அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இது பாருங்க, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு இதாக இருந்தால் நீங்கள் வந்து நெய் மட்டுமே போட்டு செய்யலாம், நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காய், கிராம்பு போட்டிருக்கேன், தேங்காய் போட்டுக்கிடுவோம். இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கோங்க. பீன்ஸு போட்டு கொஞ்ச நேரம் வேக வைங்க. வந்து பிரியாணி மெத்தட்ல செய்யறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும். குட்டி பிள்ளைங்களும் நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு போடும் போது அந்த நெய்யில வந்து கேஷ்யூ நட்டு, கிஸ்மிஸ் நீங்க ஃப்ரை பண்ணி கூட போடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸ்கூலுக்கு
போகிற பிள்ளைங்களுக்கு, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து இது கொடுத்தீங்கன்னா நல்ல டேஸ்டாகவும் சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நல்ல டேஸ்டா ஹெல்த்தியா நீங்க செஞ்சு கொடுங்க. உங்க பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வரும்போது டிஃபன் பாக்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு வருவாங்க பாருங்க. இது வந்து நீங்க உங்களுக்கு தேவைக்கான உப்பு போட போறீங்க. இப்ப இந்த இது வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யலாம், லஞ்சுக்கு செய்யலாம், டின்னருக்கு எந்த வேலைனாலும் நீங்க வந்து இந்த சாப்பாடை வந்து நல்ல டேஸ்டியா சாப்பிடலாம். ஃபில்லிங்கா இருக்கும், பசி எடுக்காது. கோதுமை இப்போ ரைஸ் சாப்பிடும் போது நமக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் அது சீக்கிரமா டைஜஸ்ட் ஆயிரும். கோதுமை அப்படி இல்லை, கொஞ்சம் லேட் ஆகும் டைஜஸ்ட் ஆகுறதுக்கு. அதனால உங்களுக்கு பசி எடுக்கு. வெயிட் லாஸ் பண்றவங்க மெயினா வந்து நீங்க வந்து இந்த கோதுமை ரவை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பீன்ஸும் கேரட்டும் கொஞ்சம் வேகணும், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி கொஞ்சம் அது பீன்ஸும் கேரட்டும் வெந்ததுக்கு அப்புறம், இப்போ கேபேஜ் வந்துடும், பீன்ஸ் கேரட்டும் வெந்ததுக்கு அப்புறம் நீங்க மஷ்ரூம் போட்டா போதும். ஏன்னா மஷ்ரூம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். இந்த வெஜிடபிளை வதக்குறதுனால இப்பவுமே அந்த நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கு. ப்ரோக்கோலியை போடுறேன், ரொம்ப நல்லது. அதனால ப்ரோக்கோலி வந்து உங்க ஊர்ல வந்து கிடைச்சதுன்னா நீங்க கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு கொடுங்க. எல்லாம் சாலடா சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வயசானவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நீங்க வந்து இதே மாதிரி குக் பண்ணி கொடுத்துருங்க. பாடிக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் உங்களுக்கு தெரியாமலே கிடைக்கும். நம்ம போட்ட வெஜிடபிள்லாம் நல்ல ஒரு 3/4 வாசி வெந்துட்டு, இனி இப்போ வந்து போட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஸ்பைசஸ் 7 ஸ்பைசஸ் ஒன்றும் இல்லை, நம்ம கறி மசாலா போடுறோம். கறி மசாலா பொடி இருக்குல்ல, அது கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். மெயினாக போடக்கூடிய தக்காளியை நான் மறந்துட்டேன். தக்காளியை வந்து வெங்காயம் வதக்கும் போதே தக்காளியும் வதக்கணும். அதனால நான் இப்போ மிக்சி ஜாரில் தக்காளியை அரைச்சி போடும். ஒரு தக்காளி முழுசாக போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அரைச்சிட்டேன், ஊற்றிக்கிடுவோம். அந்த பச்சை வாசம்லாம் போகணும், அதனால கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருங்க. அது வெந்ததுக்கப்புறம் நம்ம லீவ்ஸ் போடுவோம், புதினாவும் மல்லி இலையும் போடுவோம். தக்காளியெல்லாம் நல்லா இதோட சேர்ந்து வெந்தாச்சு. இனி இந்த புதினாவும் மல்லி இலையும் போட்டுக்கிடுவோம். இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இதுக்கு 3/4 டம்ளர் தான் நான் கோதுமை போட்டிருக்கேன். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஏன் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன்னா, நான் வந்து காலையிலே ஊற வச்சுட்டேன். அதனால அது நல்லா ஊறிட்டு, நீங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஊற வைக்கிறீங்க, அது ஊறலை அப்படின்னா நீங்கள் வந்து 3/4 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை போடணும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பு டேஸ்ட் பாருங்கள். அப்போ கரெக்டாக நல்ல உப்பு இருந்ததுன்னா இதை போடும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் கூடிராமல் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நீங்கள் இது போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டு கிளறும் போது கொஞ்சம் நல்ல எல்லாம் ஈவனாக ஆகாது. அதனால தண்ணியிலே நீங்கள் உப்பு பார்த்துலாம் போடுறோம்ல, நீங்கள் இதுலேயே வந்து சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து பொடிசாக கட் பண்ணி நீங்கள் வந்து அது கூட நீங்கள் வந்து சாட்டே பண்ணி நீங்கள் வந்து சிக்கன் கோதுமை பிரியாணி அப்படி கூட நீங்கள் செய்யலாம். வெஜிடபிளும் போட்டு சிக்கனும் போடலாம். நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம இந்த கோதுமையை போட்டுக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸு இந்த தண்ணி நல்லா வத்திரும். வற்றி நல்ல சூப்பர் கோதுமை பிரியாணி ரெடி ஆகும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இந்த பாருங்க, தண்ணியெல்லாம் வற்றி நல்ல அடியெல்லாம் பிடிக்கல, நல்ல சூப்பராக வந்திருக்கு. இந்த பாருங்க, போதும். இந்த பாருங்க, நல்ல டேஸ்டியான கோதுமை பிரியாணி ரெடி ஆயிட்டு. பாருங்க, பார்க்குறதுக்கே அழகா இருக்கு. நம்ம இதை வந்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நீங்களும் வந்து இதே மெத்தடில் செய்யுங்க. செய்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்ததுன்னா டேஸ்டியாக இருந்தது அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் வர்றதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப டேஸ்டாக இருக்குது. அப்படியே சாப்பிட்லாம், ஒன்றுமே இதுக்கு தேவையில்லை, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இதே மெத்தடில் செய்யுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை. டேக் கேர்.